அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு தீபாவளி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எல்லாருமே ஜரூரா தீபாவளிக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. தீபாவளின்னு சொன்னாலே புத்தாடை, பட்டாசு, அதுக்கப்புறமேல் லட்சுமி குபேர பூஜை நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அந்த லட்சுமி குபேர பூஜையை நீங்க 2 நாட்கள் செய்யலாங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல 20ஆம் தேதி திங்கட்கிழமை லட்சுமி குபேர பூஜை செய்யணும்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்டு எப்படி நாங்க மாலை நேரத்துல அந்த பூஜை செய்யறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இன்னொரு நல்ல வாய்ப்பு. 18ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை தாராளமாக செய்யலாம். அன்னைக்கு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அந்த முகூர்த்தம் 64 நிமிடங்கள் வருகின்றது. அந்த முகூர்த்தத்தை பார்த்து நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை அந்த நேரத்துல செய்யலாம். இந்த ஆண்டோட லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நான் புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் பழசா ஒன்று வச்சிருந்தேன். அது உடஞ்சிடுச்சு. ஏன்னா உப்பு அதில் வச்சு 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 அது ஊறி போய் அது அப்படியே உடஞ்சிடுச்சு. ஸோ இந்த வருஷம் நான் பூஜைக்கு வைக்கிறதுக்காக புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன். அதையும் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இதுதாங்க அந்த பொருள். இதுதான் குபேர பானை. இது 3 அடுக்குலையும் கிடைக்கும், 5 அடுக்குலையும் கிடைக்கும். பிராஸ்லயும் இது விற்கிது. ஆனா எனக்கு இந்த மண்ணில் இந்த மாதிரி கலர் டெக்கரேஷன்லாம் பண்ணதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த 3 பானையில நான் என்ன பொருள் போடுறேன், அதை எப்ப மாத்துறேன் அப்படிங்கறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கீழே இருக்கக்கூடிய பெரிய பானையில நான் அரிசியை ஃபில் பண்ணிருக்கிறேன். அதுக்கு அடுத்த பானையில தூரம் பருப்பு, மேல இருக்கக்கூடிய பானையில சில்லற நாணயங்கள். நீங்க ரூபாய் நோட்டு வைக்கலாம், அல்லது நவதானியம் ஃபில் பண்ணலாம், அல்லது உப்பு கூட நல்ல குவாலிட்டியா இருக்குது அப்படின்னா நீங்க உப்பு கூட கொட்டி வைக்கலாங்க. ஸோ இதை நம்ம மாசத்திற்கு ஒரு முறை, இப்ப இந்த அமாவாசை வைக்கிறேன்னா அடுத்த மாதம் அமாவாசை இந்த அரிசியை எடுத்து, இந்த தோரம்பருப்பை எடுத்து நான் சமையலுக்கு பயன்படுத்திப்பேன். அதுக்கப்புறம் புதுசா அரிசி தோரம்பருப்பை கொட்டி வைப்பாங்க. சில்லற நாணயங்கள் அப்படியே தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் மேலே டேக் பண்ணியிருக்கிறேன். தாராளமாக வாங்கிக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில இதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.